ஹாய் ஹரிஸ் குக்கிங். நம்ம இப்போ வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பூரிக்கு டேஸ்டியாக பட்டாணி உருளைக்கிழங்கும் போட்ட குருமா தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் கடாயை வச்சு தேவையான அளவு காயில் சேர்த்துக்கோங்க. ஒரு பிரிஞ்சில், ஒரு கல்பாசி, 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சோம்பு சேர்த்து, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளிச்சு விட்டுக்கோங்க. இப்போ 2 பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து நல்லா தாளிச்சுக்கோங்க. 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி குக்கரில் 3 விசில் வச்சு பட்டாணி உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்து ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா மூடி வச்சுக்கோங்க. இந்த பக்கம் மிக்ஸி ஜாரில் அரை மூடி தேங்காய், 1 ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க. 5 முந்திரி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பட்டாணி உருளைக்கிழங்கோட சேர்த்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு இதோட சேர்த்து ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணீர் விட்டுக்கோங்க. இப்போ அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிருச்சு. இதை நீங்கள் தோசைக்கும் பூரிக்கும் நீங்கள் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஹரிஸ் குக்கிங்கை மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.